சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள் படிப்படியாக தொடங்கியிருக்கின்றன. கூட்டணிகள் இன்னும் இறுதியாகவில்லை என்றாலும் தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கின்றன. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, புதியவர்கள் களமிறக்கப்படுவார்களா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மக்களின் மன ஓட்டத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர்கள் தொகுதி வாரியாக களமிறங்கி பணியாற்றி வருகிறார்கள். மக்களுடனான சந்திப்புகள் மூலம் எந்தெந்த அம்சங்கள் வாக்குகளை தீர்மானிக்கப் போகின்றன என்பதை அறிந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது மதுரை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் ஒட்டுமொத்த கள நிலவரத்தை செய்தியாளர்கள் சகாய பிரதிபா நாகேந்திரன் உதவியோடு நமக்கு தர இருக்கிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். மாநிலத்தின் தெற்கு பகுதியின் நுழைவாயிலாக விளங்குவது மதுரை. வரலாற்று சிறப்புமிக்க பல இடங்களை உள்ளடக்கிய மதுரை மாவட்டத்தின் பிற சிறப்புகள் குறித்தும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மக்கள் தொகையின் அடிப்படையில் இரண்டாவது பெரிய மாவட்டம் மதுரை. மொத்தம் 3741 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இந்த மாவட்டம் மதுரை மாநகராட்சி, மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய நகராட்சிகள், 9 பேரூராட்சிகள், 13 ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கியது. வரலாற்று சிறப்புமிக்க வைகை நதி ஓடும் மதுரை மாவட்டத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம், 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை, தூய மரியன்னை ஆலயம், மேலக்கால் பள்ளிவாசல் ஆகிய முக்கிய வழிபாட்டு தலங்கள் அமைந்துள்ளன. திருமலை நாயக்கர் மகால், காந்தி அருங்காட்சியகம், வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளம், யானைமலை ஆகிய இடங்கள் மதுரை மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்க்கும் இடங்களாக உள்ளன. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் ஆகிய ஊர்கள் இம்மாவட்டத்திற்கு தனித்த அடையாளத்தை தருபவையாக இருக்கின்றன. மதுரை மாவட்டத்தின் முக்கிய தொழிலாக விளங்குவது விவசாயமே. நெல், வாழை, தென்னை, கரும்பு உள்ளிட்டவை இங்கு அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. மதுரைக்கு மேலும் புகழ் சேர்ப்பது மல்லிகை பூ. இங்கு விளையும் பூக்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதேபோல் இங்கு விளையும் பழ வகைகள் மற்றும் வெற்றிலை போன்றவையும் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள், பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இவை தவிர கிரானைட் தொழில், நெசவு தொழில், பாத்திர உற்பத்தி போன்றவையும் இம்மாவட்ட மக்களின் வருவாய் ஆதாரமாக விளங்கும் பிற தொழில்களாக இருக்கின்றன. மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, மதுரை வடக்கு, மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை மத்தி, சோழவந்தான், திருமங்கலம், மதுரை தெற்கு, மதுரை மேற்கு ஆகிய 10 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இம்மாவட்டத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 25,04,543. இவர்களில் ஆண்கள் 12,42,310 பேர், பெண்கள் 12,62,153 பேர், 3ஆம் பாலினத்தவர் 80 பேர். குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக சோழவந்தானும் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக மதுரை கிழக்கும் உள்ளன.
2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 6 தொகுதிகளிலும், தேமுதிக 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் மற்றும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றன. மதுரை மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனைகள் என்னென்ன? இம்மாவட்ட மக்கள் எதன் அடிப்படையில் வாக்களிக்கப் போகிறார்கள்? செய்தியாளர்களின் கள ஆய்வில் கிடைத்த தகவல்களை இனி பார்க்கலாம். தமிழகத்தின் பிற தொகுதி மக்களைப் போலவே மதுரை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் நீண்டகால கோரிக்கைகள் பல இருக்கின்றன. சாலை மேம்பாடு, ஏரி, கண்மாய் போன்றவைகளை தூர்வாறுதல், நீர்நிலை மாசுபாட்டை தடுத்தல் போன்றவை இம்மாவட்ட மக்களின் பொதுவான கோரிக்கைகளாக உள்ளன. சார், இது விராட்டிபது கிராமம். எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறது வந்து கிருதுமல் நதி. 40 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு குடிய தண்ணீர் ஓடையாக தான் இருந்தது. 40 வருஷம் முன்னாடி தண்ணியே இது குடிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கழிவு நீர் கலந்து எல்லாமே கழிவு நீர் நம்ம பாதாள சாக்கடையோட அந்த இணைப்புகள் கூட இதில் தான் செலுத்தப்படுது. ஸோ இதில் வந்து முன்னாடி இருந்த சுத்தத்துக்கு இதுக்கப்புறம் சிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அதில் தடுப்புச்சுவர்கள் எதுவும் இல்லை. அதில் வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதுபோக கழிவு நீர்கள் எல்லாமே ஏற்படுத்தினால கழிவு நீர் கலந்து இங்கே உள்ள கொசுக்கள் அதிகமாக பரவி வியாதிகளும் அதிகமாக பரவுது. காலவாசல் பகுதியில் பாலம் கட்டுறோம்னு ஒரு 5 வருஷமாக சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லை, எதுவுமே ரோடு வசதின்றதே சாலை வசதியே செஞ்சுட்டு வரல. மதுரையை பொறுத்த அளவுக்கு எந்த வசதியுமே இல்லை. நிலத்தடி நீர் மட்டம் 1000 அடிக்கு கீழே போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாடக்குளம் பகுதியில் இருக்கிற கம்மாயை தூர்வாரினாங்கன்னா அந்த மதுரை முழுக்க தண்ணி பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது அந்த கம்மா முழுமையாக ஆக்கிரமிப்பாளர்கள் கையில் இருக்குது. பட்டா போட்டு கொடுக்கல, அவ்வளோதான். மற்றபடி எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இவ்வளவுன்னு பிரிச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இது மாதிரி அடிப்படை பிரச்சனைகள் மதுரை மாநகராட்சியில் நிறைய இருக்குது. மல்லிகை பூவை ஏற்றுமதி செய்ய வசதிகளை அதிகரிக்க வேண்டும். வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்க வேண்டும். பாத்திர உற்பத்தி தொழில் நலிவடையாமல் காக்க வேண்டும். விவசாயத்திற்கு தேவையான நீராதாரத்தை தடையில்லாமல் பெற்றுத்தர வேண்டும் போன்றவை மதுரை மாவட்ட தொகுதிகளில் வசிக்கும் விவசாயம் மற்றும் தொழில்துறை சார்ந்தவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. முதல்ல வந்து பன்னாட்டு விமான நிலையம் முழுமையாக செயல்படணும். 2வது கட்டமாக இந்த இப்போ மல்லிகைப்பூ சீசன் ஆரம்பிக்கிற காலத்தில் மல்லிகைப்பூ ஜாஸ்தி வரக்கூடிய காலங்களில் உபரியாக வர்ற மல்லிகைப்பூ, அதாவது காலையில் 200 ரூபாய்க்கு விற்கும், மத்தியானத்துக்கு மேலே வந்து பூ எடுப்பு கூலி கூட அவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அரசு ஒரே விலைக்கு கொள்முதல் பண்ணி சென்ட் ஃபேக்டரி அரசு முன் வந்து அமைச்சால் விவசாயிகளுக்கு நிரந்தரமான விலைகள் அன்றைக்கி கிடைக்கும். இந்த மதுரை மாவட்டம் வந்து விவசாயம் ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. அதுலேயும் இந்த முல்லைப்பெரியார் அணையை நம்பி தான் எங்கள் தொகுதி முழுக்க இருக்குது. அதில் நாங்கள் வருஷம் தண்ணி வாங்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அதை கவனத்தை எடுத்துக்கிறது இல்லை. ஒவ்வொரு வருஷமும் தண்ணி நிரம்பினோன்னா நாங்கள் போய் ஒரு கோரிக்கையை கொடுத்தா ஒரு மாதம் அப்படியே ஆறப்போட்டு மெதுவாக தண்ணி திறக்கிறாங்க. எங்களுக்கு கடைசி காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப விவசாயிகள்லாம் சிரமப்பட்டு போராடி வாங்குற மாதிரி இருக்குது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி வந்து பெண்கள் சிசு கொலை ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக நடந்த பகுதி. இந்த பகுதியில் வந்து பெண்களுக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடம் இல்லைன்றது இந்த பகுதி மக்களுடைய மிக நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. அதே மாதிரி கல்லூரியும் இல்லை. இந்த பகுதி மக்கள் அடுத்த வரக்கூடிய எம்எல்ஏ வந்து இந்த பகுதிக்கு வந்து ஒரு பெண்களுக்குன்னு ஒரு தனி அரசு பள்ளியும் அரசு கல்லூரியும் கொண்டு வரணுன்றது இந்த பகுதி மக்களின் மிக நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. இந்த ஒத்தக்கடைன்றது அப்படின்னாலே இந்த எவர்சிலூரில் ஒரு தனித்துவமான ஒரு இடமாகவும் ஒரு பொருளை கொடுத்தா ஜப்பான் மாதிரி முடிக்கக்கூடிய ஒரு தரமாக முடிக்கக்கூடிய இடமாகவும் இருந்துச்சு. இப்போ உள்ள நிலைமைன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் வந்து ஒத்தக்கடைன்றது போயிட்டுருக்கு. அது காரணம் வந்து மானியத்தை வந்து தொழிலுக்கு வந்து மானியம் கொடுக்கணும். ஏற்கனவே இருந்த அந்த சிறுதொழில் பட்டியலிருந்து தொழிலை நீக்கினதை மறுபடி சேர்க்கணும், சிறுதொழிலை சேர்க்கணும். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் மக்களுக்கு அதிகமாக வேலை வழங்கி கொண்டிருந்த இந்த கூட்டுறவு நூற்பாலையானது நஷ்டத்தில் இயங்கியதால் அரசானது கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கூட்டுறவு நூற்பாலையை இழுத்து மூடியது. இதனால் இதனை நம்பியிருந்த 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் இதனை சார்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்த வணிகர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டனர். மேலூர் பகுதியில் வந்து பொருளாதாரமே முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் இங்கு வந்து முற்புதர்களாக மண்டி கிடக்கும் இந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் ஏதாவது தொழிற்பட்டைகள் கொண்டு வந்து இந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், இது 3 வந்து இந்த கடந்த 2 வருடமாக தடைவிட்டது வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த வேதனையாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது. இதுக்காக நாங்கள் பல போராட்டங்களையும் எங்கள் எதிர்ப்புகளையும் பல முறை தெரிவித்தோம். ஆனால் மத்திய அரசும் மாநில அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை.
இதனால் வந்து எங்களுக்கு வந்து மிகுந்த வேதனை, ரொம்ப மன கஷ்டமாகவும் இருக்குது. இந்த சாத்தியா டேம் வந்து காமராஜர் காலத்தில் 1965 கட்டினதுலேருந்து இது வரைக்கும் பராமரிப்பு இல்லாமல் ஒரே தூர் வராமல் கிடக்கு. ஒரு 10-12 கிராமம் வந்து இது ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால சிறுமலை தண்ணி வந்து பெருக்கி இதை பாசனத்துக்கு விட்டுட்டு இருந்தாங்க. அப்போ செழிப்பான காலத்தில் வந்து சிறப்பாக இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. வறட்சியான ஏரியா வரும்போது அந்த முறையாக தேக்கி வைக்கிறதுக்கு உள்ள வாழ்வாதாரம் இல்லாமல் போயிடுச்சு. விவசாயிகள் வந்து பலமுறை எல்லா ஆட்சிகளையும் கோரிக்கை வச்சோம். இது வரைக்கும் அது இந்த நடவடிக்கை அந்த கடைசி 4-5 வருஷம் வந்து எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம்னு வர்றாங்க. அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தோடனே அது அப்படியே போயிடுது. சோழவந்தான் தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் பாலமேடு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களாகும். இங்கு கடந்த 2 வருடங்களாக ஜல்லிக்கட்டு நடைபெறாததால் பொதுமக்கள் விரக்தியில் உள்ளனர். இத்தகைய பிரச்சனைகள் இருந்தபோதிலும் அரசியல் கட்சிகளின் வாக்குறுதிகள், மாநில அளவிலான பிரச்சனைகள், போட்டியிடும் நபரின் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளிட்டவை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் காரணிகளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய அரசியல் குறித்து மதுரை மாவட்ட இளைஞர்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்க்கலாம். எப்படிப்பட்ட நபர் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட வேண்டும்? தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் செயல்பாடுகள் குறித்து இளைஞர்களின் எதிர்பார்ப்பு என்ன? கேட்கலாம் அவர்களிடமே. அரசியலுக்கு வரணும்னா கல்வி தகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பிகாஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எஜுகேஷன்றது சாதாரணமாகிடுச்சு. பிஜி படிக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா யூஜி லெவலே வந்துட்டு 12th அந்த மாதிரி படிக்கிற மாதிரி ஆகிட்டு. அப்போது இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னா அரசியலில் இருக்கிற அவங்க தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஷுட் நோ சம்திங், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது எங்களுடைய விஷயம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, அரசியல்னா எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், ஏன் அரசியல்னாலே பரம்பரையாக அரசியலில் இருக்கிறவங்களோ அரசியலில் இருந்தவங்களே தான் இருக்கணும்ங்க. 234 தொகுதியிலையும் நல்ல ஒரு காலேஜ் இருக்குது. எல்லா தொகுதியிலையும் இருக்கிற காலேஜில் ஒவ்வொரு தொகுதிக்கு எம்எல்ஏ வந்து ஸ்டூடெண்ட்ஸே ரெஃபரன்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸே இது பண்ணலாம். இருக்க அரசியல் வந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரியே இருக்குது. அது வந்து இப்போ அந்த பணம் சம்பாதிக்கும் கான்செப்ட் விட்டுட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அதாவது டாஸ்மார்க் அந்த ஒழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல பொது சேவை செஞ்சாங்கன்னா அவங்க வந்து அடுத்த டைம் வர்றதுக்கும் நல்லாயிருக்கும். பெரும்பாலான பணம் சம்பாதிக்கிறது தான் இது பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை வந்து அவங்க வெளியில் கொண்டு வர முடியாமல் பெரிய அரசியல்வாதிகள் இது பண்ணிடுறாங்க. அப்புறம் இளைஞர்கள் நினச்சா ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பணம் சம்பாதிக்கிறது தான். பட் தென் நிறைய பேர் சொல்கிறாங்க அது மீடியா கொண்டு வந்திருக்க ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தென் பார்க்கும்போது தெரியுதில்ல, சிட்டிசன் எங்களுக்கே தெரியுதில்ல, லைக் பணம் சம்பாதிக்கிறதுக்கா இல்லை சேவைக்கான. பப்ளிசிட்டி தேவையில்லை, இல்லை சேவைன்னும் போது பப்ளிசிட்டி தேவை கிடையாது. அதுக்கு நோட்டாங்கிறது கண்டிப்பாக தேவை. பிகாஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ் அப்படின்னாவே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. ஸோ நோட்டா இல்லை அப்படின்னா அவங்க ஓட் பண்ணாமே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ அது அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே பிடிக்கல இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதில் அவங்களோட வாக்கு செலுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இது மூலிமா எல்லாருமே ஓட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேவை. மதுரை மாவட்ட மக்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது என்பதை செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலின் மூலமாக பார்க்கலாம். இப்போ சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி எவ்வளோ கொடுக்குறாங்க? வருஷத்துக்கு 2 கோடி ரூபா கொடுக்குறாங்க. 1 கோடி ரூபா தெரியல. 1 கோடியே 50 லட்சம் நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. மதுரை மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு? மதுரை மாவட்டத்தில் 4 தொகுதிகள். 8 10. மாம்பழ சின்னம் வந்துட்டு எந்த கட்சியோட சின்னம்? தெரியல. அப்படி ஒரு சின்னம் இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி. ஜி ராமகிருஷ்ணன்றது யாருன்னு தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர். நம்ம தமிழக ஆளுநர் பேர் என்னது? ரோசையா. விஜயகாந்தியோட கட்சி பேர் என்னது? தேமுதிக. தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு
அவருக்கு தகுதியான வயது என்னது, என்ன வயது இருந்தால் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடலாம்? 22 வயது. 25 வயசுக்கு மேலே. 20 வயசு போதுன்னு நினைக்கிறேன். இப்போ மதுரை மாவட்ட ஆட்சியர் பேர் என்ன தெரியல. வீரராகவராவ், மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர். மதுரை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளிலும் பயணம் செய்து தகவல்களை திரட்டியுள்ள செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஹரி, மாவட்டத்தின் ஒட்டுமொத்த நிலவரத்தை பதிவு செய்யுங்க. வெங்கட், பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டமானது இந்த மதுரை மாநகரத்தில் 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பது சுகாதாரம், சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதிகள் தான். மிகப்பெரிய அளவில் பாதாள சாக்கடை பிரச்சனையும் இங்கு இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மாநகராட்சி ஆட்சி முடிந்த காலகட்டத்தில் பாதாள சாக்கடை நீண்ட காலமாக சரியாக செயல்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற உறுப்பினராக ஒருங்கிணைந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கிறார்கள். இது மதுரை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு உள்ள பிரச்சனையா இருக்கிறது. புறநகர் பகுதியில் எடுத்துக்கொண்டோம், திருமங்கலம் மற்றும் உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான், மேலூர் ஆகிய பகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக சோழவந்தான்ல இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடந்த 2 ஆண்டுகள் நடைபெறவில்லை. இதுதான் வருகின்ற தேர்தலில் வாக்குகளை நிர்ணயிக்கும் காரணியாக மதுரையில் மிகப்பெரிய ஒரு, அதாவது திருப்பரங்குன்றம் மற்றும் சோழவந்தான் தொகுதியில் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே பலகட்ட போராட்டங்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இது தவிர உசிலம்பட்டியில் பொறுத்தளவுக்கு 58 கால்வாய் திட்டம் என்பது நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து தொய்வின்றி அந்த பணிகள் தொய்வாக நடந்து கொண்டிருப்பதால் அந்த விவசாய நிலங்கள் அதிகமாக 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதையும் விரைந்து முடிக்க வேண்டும். வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர் அதற்காக போராட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து இது தவிர முல்லைப்பெரியார் பாசன பகுதிகளில் கடைமடை பகுதி வரைக்கும் விவசாயத்திற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அதுக்கும் ஒரு நீண்டகால ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஒரு தீர்வாக, நிரந்தர தீர்வாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது. வெங்கடபிரசாத்.